ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் ஹெல்த்தி லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் பேரண்ட்ஸ் அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கொஷினை தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, என் குழந்தைக்கு 6 மந்த் ஆகிடுச்சு. ஸோ என்ன மாதிரி சாலிட் ஃபுட்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ ஒரு 6 மந்த் பேபிக்கு எப்போயிலேருந்து ஃபுட் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன கொடுக்கலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி நம்ம குழந்தைங்களுக்கு 6 மந்த் ஆகிட்டா சாலிட் ஃபுட் கொடுக்கறதுக்கு ரொம்ப கரெக்ட் டைம். அதாவது 180 டேஸ் நம்ம குழந்தைங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா அவங்களுக்கு டைஜஸ்ட் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன ஃபுட் கொடுத்தாலும் கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுனால அடுத்தடுத்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் 180 டேஸ் கிராஸ் ஆனதும் ஃபுட் கொடுக்கலாம். அது எப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களுடைய தலை நல்லா நின்றுக்கணும். ஒரு சில குழந்தைங்களுக்கு 6 மந்த் ஆனால் கூட தலை நல்லா ஷேப்பாக அப்படியே நிற்காது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. ஓரளவு குழந்தையோட தலை நல்லா நின்றுக்கணும். அதே மாதிரி நம்ம கீழே உட்கார வச்சோம்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது அவங்க ஸ்டெடியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்ற அந்த குழந்தைங்களோட சாப்பாடு தொண்டை வழியாக ஈஸியாக இறங்கும். வயிற்றுக்கு நேராக போகிறதுனால குழந்தையுடைய வயிற்றில் இருக்க செரிமான சுரப்புகள் ஆக்டிவாக இருக்கும். அடுத்து 3வது பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது சாப்பிட கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூனை கூட கொடுத்தோம்னா அந்த குழந்தை சப்புறதுக்கு அந்த ப்ராக்டிஸ் வரும். சப்புவாங்க. இதுக்கு முன்னாலாம் நம்ம கொடுத்தோம்னா அப்படியே வச்சுருப்பாங்க. அந்த குழந்தைக்கு சாப்பிட்ற உணர்வு வரும்போது அந்த குழந்தை சப்ப ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ எப்போ ஃபுட் கொடுக்கலாம்னு பார்த்துட்டோம். ஆனால் இப்போ என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு டோன்ட் ஸ்டார்ட் இயர்லி. அதாவது உங்கள் குழந்தைங்களுக்கு 6 மந்த்துக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா குழந்தையுடைய டைஜஸ்ட் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாகிடும். குழந்தைக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டு ரொம்ப லிக்யூடாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ரொம்ப லிக்யூடாக கொடுத்தோம்னா அது தண்ணி கொடுக்கறதுக்கு சமம் தான். ஸோ அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ்லாம் நம்மளுடைய குழந்தையுடைய வயிறு அப்சர்வ் பண்ணாது. டேரெக்டாக அது ஒரு ஹைட்ரேஷனை மட்டும் கொடுத்துட்டு அது யூரினா உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும், அதில் இருக்க எனர்ஜிஸ்லாம். அதுவே ரொம்ப திக்காகவும் கொடுத்தோம்னா குழந்தையால் சப்பி முழுங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் ரொம்ப லிக்யூடாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் செமி சாலிட் ஸ்டேஜில் நீங்கள் கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நீங்கள் எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்க வேணாம் ஃபுட்டில். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சுகரும் சால்ட்டு 1 இயர் வரைக்கும் டாக்டர்ஸ் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என் குழந்தைக்கு 7 மந்த்துக்கு மேலே பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு மட்டும் லைட்டாக சேர்த்துருக்கேன். ஆனால் சுகர் இது வரைக்கும் சேர்க்கவே இல்லை. ஏன்னா அது குழந்தையுடைய கிட்னியை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். நம்ம 1 இயர் வரைக்கும் சேர்க்காமல் இருக்கும்போது அவங்களுக்கு லாங் டேர்மாக கிட்னி ஆக்டிவாக இருக்கும்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நானும் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக சுகருக்கு நேச்சுரல் சுகர்ஸ் ஆட் பண்ணலாம். அதாவது பனானா பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், டேட்ஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவுமே 6 மந்த்துக்கு பேபிஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக எதுவுமே சேர்க்க வேணாம். இப்போ ஆப்பிள் சேர்த்திங்கன்னா ஆப்பிளை மட்டும் கொடுங்க, பனானா சேர்த்தா பனானா கொடுங்க. அது கூட வேறு எக்ஸ்ட்ரா டேட்ஸ் கண்டிப்பாக 6 மந்த் பேபிக்கு சேர்க்காதீங்க. அண்ட் 4th ரொம்ப ரொம்ப முக்கியமானது, டோன்ட் ஃபோர்ஸ் ஃபீட் யுவர் பேபிஸ். ஏன்னா குழந்தைங்களுக்கு 80% ஆஃப் எனர்ஜி அவங்களுடைய தாய்ப்பால்லையே அதிகமாக கிடைச்சிரும். ஸோ 20% தான் நம்மளுக்கு 6 மந்தில் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுவும் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொடுத்தோம்னாலே தாராளம். இப்போதைக்கு உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரிஞ்சு சப்பி சாப்பிட்ற பழக்கம் வந்தால் போதும். அதாவது ஆப்பிள் இப்படி தான் இருக்கும், இந்த பொரிச் இப்படி தான் இருக்கும், பனானா இப்படி தான் இருக்கும்னு அவங்களுக்கு டேஸ்ட்டு தெரிஞ்சாலே போதும். ஃபுட்டாக ராகி பாலை கொடுங்க. அதாவது ராகி பால் கஞ்சி நைட்டே ராகி 1 டேபிள் ஸ்பூனை நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. அடுத்து அதை மார்னிங் ஒரு டைம் அலசிட்டு அதுலேருந்து பால் எடுத்து நீங்கள் கஞ்சியாக ஃபஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொடுத்து பழகுங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குவான்டிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நேரம் கொடுத்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்குறது ரொம்பவே. ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பனானாவில் அதுவும் மெயினாக நேந்திர வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம், ரஸ்தாளி இதெல்லாம் பேபி நல்லா வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை லைட்டாக ஸ்டீம் பண்ணிட்டு கொடுங்க. அதே மாதிரி ஆப்பிளையும் தோலை உரிச்சிட்டு அந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணி கொடுங்க. நல்லா ஸ்டீம் பண்ணிட்டு வேக வச்சு அதை முடிஞ்ச ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு கூட கொடுக்கலாம். அடுத்து போக போக நீங்கள் ஃபில்டர் பண்ணாமல் கொடுத்துக்கலாம். தென் அவகேடோ கொடுக்கலாம். அவகேடோவில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது, அதாவது குட் கொலஸ்ட்ரால். அதுவும் ஸோ குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம நாட்டு பழத்தில் பார்த்தீங்கன்னா சப்போட்டா கொடுக்கலாம். அதையும் சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மேஷ் பண்ணி கொடுத்துக்கலாம். தென் சிவப்பு கொய்யா பழத்தில் அயன் இம்ப்ளிமெண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதோட சீட்ஸையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணிவிட்டு வேக வச்சு ஸ்டீம் பண்ணிவிட்டு மிக்சியில் நல்லா கிரீன் பண்ணிவிட்டு கொடுங்க.
பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸில் ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப மெயினாக சேர்த்துக்காங்க. அதையும் ஸ்டீம் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அந்த நார் மாதிரி இருக்கிறதுனால அதை லைட்டாக நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு கொடுக்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நார் வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே சோக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா வேக வச்சுட்டு மேஷ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி கொடுத்துக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ப்ரெஸ் மில்க் அல்லது ஃபார்முலா மில்க்கு சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா மற்ற வெஜிடபிள்ஸ் என்னென்னா பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, ப்ரொக்காலி இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஒவ்வொரு ஃபுட்டாக கொடுங்க. ஸோ ஃபஸ்ட் டே வந்து ஒன்று கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே அடுத்து கொடுங்க. எல்லாத்தையும் ஒரே டயத்தில் மிக்சிங் பண்ணாதீங்க. 6th மந்தில் ஒவ்வொரு ஃபுட்டாக கொடுத்து அது குழந்தைக்கு செட் ஆகுதா அப்படின்னு ஒவ்வொன்றா பாருங்கள். எது குழந்தைக்கு செட் ஆகலையோ அதை அப்போவே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 வீக்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஆட் பண்ணி பாருங்கள். மில்லட்ஸில் பார்த்தீங்கன்னா ராகி ஃபஸ்ட்டு கொடுங்க. ஸோ 6 month ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் வந்து ராகி மட்டும் மில்லட்ஸில் கொடுத்தா போதும். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா ராகியை ஊற வச்சு அதுலேருந்து பால் எடுத்து நீங்கள் கஞ்சியாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வேணும்னா அதை ராகியை முளைக்கட்டி வச்சு பவுடர் பண்ணியும் நீங்கள் சர்லாக் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். தென் அடுத்து 6th மந்தில் 3rd வீக்கில் வேணும்னா நீங்கள் உளுந்தும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உளுந்தங்கஞ்சியாக செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து இதில் தானிய வகையில் பார்த்தீங்கன்னா கிரைன்ஸில் வந்து நீங்கள் ரைஸ் மட்டும் 6th மந்தில் சேர்த்துக்கோங்க. ஸோ ரைஸை நீங்கள் நல்லா வறுத்துட்டு அதை நீங்கள் சர்லாக் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை நார்மல் ரைஸை வந்து நல்லா குக் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுருங்க. குக் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணியும் கொடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சுகர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க எதுலையும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் மதர்ஸ் காமனாக இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை பண்ணாதீங்க. வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம தான் சாலிட் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, ஸோ ஃப்ரெஷ் மில்கோட அளவை வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிங்கன்னா பால் சுரக்கிறதோட அளவும் குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம குழந்தை நம்மளோட பிரஸ்ட்டை அவங்க சப்பும் போது தான் நம்மளுடைய ப்ரொலாக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் நல்லா சுரக்கும். இந்த ஹார்மோன் நல்லா சுரந்தாதான் குழந்தைக்கு தேவையான பால் நல்லா சுரக்கும். ஸோ இதை நம்ம குழந்தைக்கு நம்ம ஃபீட் பண்ணுற டைமிங்கை குறைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பால் சுரக்கிறதும் குறைஞ்சி குழந்தைக்கு பத்தாமல் போயிடும், தேவையில்லாத இஷ்யூஸ் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைக்கு எப்பொழுதும் போல் ரெகுலராக பால் கொடுங்க. நம்ம சேனலில் ரெகுலராக பேபி கேர் அண்ட் பேபி ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிடுங்க.